ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். ஆயுஷ்மான் பாரத் கார்டு வந்து மொபைல் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறான்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஆயுஷ்மான் பாரத் கார்டு 5 லட்ச ரூபாய் வந்து ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து செலவழிச்சுக்கலாம். 5 லட்ச ரூபாய்க்கு வந்து ஆயுஷ்மான் பாரத் கார்டு வந்து எப்படி நம்ம மொபைல் மூலமாக அப்ளை பண்ணுறது, அது எப்படி நம்ம கார்டு வந்து டவுன்லோட் பண்ணி திரும்ப நம்ம வந்து எப்படி வந்து நம்ம கார்டு பிரிண்ட் அவுட் பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து A to Z வீடியோ வந்து பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆயுஷ்மான் பாரத் கார்டு வந்து நம்ம மொபைல் மூலமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் ஆயுஷ்மான் ஆப்புன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம வந்து 5 லட்ச ரூபாய்க்கான ஆயுஷ்மான் பாரத் கார்டு வந்து அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணி நம்மளே பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் 1 hour 2 hourலேயே உங்களுக்கு வந்து அந்த கார்டு வந்து எலிஜிபிலிட்டாரு. இதில் வந்து அக்செப்ட்னு சொல்லியிருக்கோம். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு இது வந்து அக்செப்ட்னு சொல்லி கொடுத்துங்க. அடுத்து வந்து இதில் லாகின் சொல்லியிருக்கேன். இந்த ஆப்ஷனில் கீழே லாகின் இருக்கான். அந்த லாகின்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து பெனிஃபிஷரின்னு சொல்லியிருக்கோம். பெனிஃபிஷரின்னு இருக்கான், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட மொபைல் நம்பரு நீங்கள் வந்து யாருக்கு பதிவு போகிறீங்களோ உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி ஆதார் அட்டை ஓடிபி, ரெண்டாவது பேஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும். மேக்ஸிமம் ஆதார் ஓடிபி இருந்தால் உங்களுக்கு ப்ராசஸிங் வந்து வேகமாக முடியும். உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். அது ஓடிபி வந்து இதில் வந்துட்டு என்டர் பண்ணிக்கங்க. இந்த ஓடிபியை வந்து கீழே என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அந்த கேப்சா வந்து டைப் பண்ணிக்கங்க. 5 லட்ச ரூபாய்க்கான மருத்துவ காப்பீடு வந்து ஆயுஷ்மான் பாரத் நீங்கள் வந்து உங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுமே சில பெரிய ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அந்த கார்டு வந்து நம்மளே வந்து உங்களோட ஆதார் அட்டை மட்டும் இருந்தால் போதும், நீங்களே வந்து அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ லாகின் சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்களே எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகவே வந்து இந்த கார்டு வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். இதில் வந்துட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ், டிஸ்ட்ரிக் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் ஆதார் அட்டை நம்பர் எல்லாமே இதில் வந்துட்டு உங்கள் ஸ்டேட்டை வந்து கொடுத்துங்க. இந்தியாவில் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் வந்து உங்கள் ஸ்டேட் வந்து இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்துருக்கான். நீங்கள் மொபைல் மூலமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இசேவை மையம் இதில் போக தேவையில்லை. இப்போ உங்கள் ஸ்டேட்டை வந்து கொடுத்துங்க. அடுத்து ஸ்கீம்னு சொல்லியிருக்கோம். அதில் PMJAY அதை செலக்ட் பண்ணிக்கங்க. PMJAY இதில் சர்ச் பைன்னு சொல்லி கீழே இருக்கான். இதில் வந்து உங்கள் ரேஷன் கார்டு நம்பர், ஃபேமிலி ஐடி, ஆதார் நம்பரா இல்லை PMJAY ஐடி ஏற்கனவே நீங்கள் வந்து ஆயுஷ்மான் பாரத் கார்டு வச்சு இருந்து நம்பர் இருக்கான்னு சொல்லி கேட்கேன். இதில் உங்களோட ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்தாலும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸ் பூரா வந்துடும். ஆதார் கார்டு நம்பரை வந்து கொடுத்தாலும் வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ரேஷன் கார்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பூராமே வந்துடும். இப்போ நான் டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒருத்தரோட ஆதார் அட்டை நம்பரை வந்து இதில் போடுறேன். இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள். இதில் கீழே சர்ச்சுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தோம்னா நீங்கள் யாருக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்க நேமு, அவங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரோடு வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் டூ இகேஒய்சின்னு சொல்லியிருக்கோம்.
அவங்களோட நேம் வந்துடும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட நேமும் வந்துடும். அவங்க ரேஷன் கார்டு நம்பரை வந்து ஆதார் அட்டை நம்பரை வந்து லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ரேஷன் கார்டு இப்போ உங்களோட ஒரு ஆளோட சிங்கிள் பர்சனோட ஆதார் அட்டை நம்பரை நீங்கள் வந்து கொடுத்தாலுமே வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இப்போ வந்து இதில் டூ இகேஒய்சின்னு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி மூலயமா வந்து வெரிஃபை பண்ண போகிறீங்களா, இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரு இல்லைன்னா ஐரிஸ் ஸ்கேனரு, உங்கள் கண் பார்வை ஐ ஸ்கேனர் வச்சு பண்ணலாம். இல்லைன்னா ஃபேஸ் அத்தன்டிகேஷன் தான் ஃபோட்டோ எடுக்கிறது. இப்போ நீங்கள் உங்கள் ஆதார் அட்டை ஓடிபி வரலண்டா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லைன்றாலும் ஐரிஸ் ஸ்கேனர் இல்லைன்றாலும் உங்களுக்கு ஃபேஸ் அத்தன்டிகேஷனில் நீங்கள் ஃபோட்டோ ஒரு செல்ஃபி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்கள் ஆதார் அட்டை நம்பருக்கும் அதுக்கு வந்து மேட்ச் ஆகிட்டு சப்மிட் ஆகிடும். அதேமாரியே நீங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஓடிபி, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரு, ஐரிஸ் ஸ்கேனு, அப்புறம் ஃபேஸ் அத்தன்டிகேஷன், இந்த 4 இதில் நம்ம பண்ணலாம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது வந்து அப்ரூவ்டுன்னு சொல்லி வரும். இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு ஆளுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் சர்ச் கொடுக்குறேன். உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒரு ஆளோட ஆதார் அட்டை நம்பர் நீங்கள் கொடுத்தாலே போதும், உங்கள் ஃபேமிலி இருக்கிற எல்லா நேம்ஸும் இதிலே வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்ளை பண்ணவங்க வந்து பெண்டிங்னு சொல்லி வரும். அதில் அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டா டவுன்லோடு கார்டுன்னு இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த பெட்டிங்கிறது ஒரு 3-4 ஹேர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவ்டுன்னு வந்துடும். நீங்கள் வந்து ஓடிபி வந்து நீங்கள் ஆதார் ஓடிபி ஃபேஸ் அத்தன்டிகேஷனில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி இப்போ உங்களுக்கு வந்து அர்ஜெண்ட்டாக கார்டு வந்து தேவைப்படுதுட்டா அந்த சைடில் டவுன்லோட் கார்டுன்ட்டு இருக்கும். நம்ம பதிகிறப்ப என்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணோமோ அதே சேம் மெத்தட் தான். ஆதார் ஓடிபி, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரு, ஐரிஸ் ஸ்கேனு, ஃபேஸ் அத்தன்டிகேஷன், இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் இப்போ ஆதார் நம்பரில் ஏதாவது மொபைல் நம்பர் ரிங் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓடிபி வந்து வரும். ஓடிபி வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மலாக உங்கள் ஆதார் அட்டையில் இருக்கிற ஃபோட்டோ வந்து நீங்கள் நேரில் ஃபேஸ் அத்தன்டிகேஷனில் ஃபோட்டோ எடுக்கிறது. இந்த மெத்தட் மூலமே வந்து நீங்கள் வந்து கார்டு வந்து PMJAY ஆயுஷ்மான் பாரத் கார்டு 5 லட்ச ரூபாய்க்கான மருத்துவ காப்பீட்டு திட்டம் வந்து அந்த கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இசேவை மையத்தில் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து ஒரிஜினல் கார்டு மாதிரி பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செல்வன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.